ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 2 நாள் வேளாங்கண்ணியும், திருவாரூர் கோயிலையும் சுத்தி பார்க்க போறோம். நாங்க எங்க ஸ்டே பண்ணோம், எவ்வளோ செலவாச்சுன்னு ஃபுல் டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாங்க சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி திருவாரூர் ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு வேளாங்கண்ணிக்கு போயிட்டோம். வேளாங்கண்ணியில நாங்க ரூம்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே. ரூமுக்குள்ள போய் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஏசி ரூமு. ஒரு ரூம்ல 3 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். நாங்க வந்து 3 ரூம் புக் பண்ணோம். நாங்க புக் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 2300 ஆச்சு. ஃப்ரீ வைஃபை, 24 ஹவர்ஸு ஹாட் வாட்டரு எல்லாமே இருக்குது. நாங்க காலையில ஒரு 9 மணிக்கு தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு சர்ச்சு கிட்ட போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு சர்ச்சுக்கு வெளிய வந்து சுத்தி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு. நாங்க வந்து சர்ச்சுக்கு சைடு வழியா நடந்து போயிட்டே இருந்தோம். சைடு வியூலாம் பார்த்துட்டே போனோம். சூப்பரா இருந்துச்சு. நாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டோம். சர்ச்சோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. 2 சைடு பார்த்தீங்கன்னா, வளைஞ்சு போற படிக்கட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா அழகா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க சர்ச்சுக்குள்ள போயிட்டு அன்னை மாதாவ பார்த்துட்டு, ப்ரே பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே உள்ள உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு வெளிய வந்து பார்த்தா, அந்த சைடு தூரத்தில ஒரு சர்ச் தெரிஞ்சுது. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த சர்ச்சு. 2 சர்ச்சுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்து மரம் மாரி போட்டு, ஒரு வழிப்பாதை மாரி போட்டுருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சில பேர் முட்டி போட்டு நடந்துட்டே வந்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வேண்டுதல் வேண்டியிருப்பாங்கல்ல. இது நடக்கணும், அது நடக்கணும்னு சொல்லி வேண்டி வந்திருப்பாங்கல்ல. அவங்க தான் அந்த மாரி முட்டி போட்டு வருவாங்களாம். நாங்களும் நடந்து அந்த சைடு போயிட்டோம் சர்ச்சுக்கு. ஒரு 12 மணிக்கெல்லாம் அப்படி ஒரு மழைங்க. பாருங்க தண்ணி ஃபுல்லா எப்படி தேங்கி நிக்குது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழையெல்லாம் நின்றுச்சு. சாயங்காலம் ஒரு 5 மணி போல பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் பார்த்தீங்கன்னா, எங்க ரூம்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பீச்சில பார்த்தீங்கன்னா, ரொம்பான கூட்டம் இல்ல. நார்மலான கூட்டம் தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு, ஒரு கடையில போய் மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பீச்சை சுற்றி பார்த்துட்டு, நேரா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு, அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் டே 2 பார்த்தீங்கன்னா, நாங்க வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி, திருவாரூர் தியாகராஜர் கோயில் பார்க்கறதுக்காண்டி பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம். பஸ்ஸில் ஒருத்தருக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 35 ஆகுது. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலா 34 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு வழியா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். 34 கிலோமீட்டரு 1 1/2 மணி நேரம் ஆயிருக்குங்க பஸ்ல வர்றதுக்கு. வேளாங்கண்ணியிலேருந்து 8:30 மணிக்கு எடுத்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு விட்டுருக்காங்க திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸு மதுரைக்கு போறது. எப்படியும் சாயங்காலம் ஆயிரும் மதுரை போய் சேர்றதுக்கு. நாங்க பஸ்ஸுலேருந்து இறங்கி அப்படியே ஒரு ஆட்டோ பிடிக்க போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு 4, 5 ஆட்டோ நின்னுச்சு. அதில ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேரா தியாகராஜா கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் தியாகராஜா கோயிலோட தேரு. இந்த தேர் பார்த்தீங்கன்னா, ஏசியாவிலேயே பெரிய தேர்ன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, 96 அடி ஹைட்டாம். வெயிட் பார்த்தீங்கன்னா, 300 டன்னு. நாங்க அப்படியே நடந்து கோயில் கோபுரக்கிட்ட போயிட்டோம். பார்த்தா அது பின் வாசல்னு நெனைக்கிறேன். சரி சொல்லிட்டு முன்னாடி போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். போற வழில பார்த்தீங்கன்னா, பெரிய குளமா இருக்கு. கோயிலோட குளம். சரியான பெருசு குளம். இந்த கோபுரம் தான் மெயின் கோபுரம். கிட்டவே பார்த்தா ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்துச்சு. நாங்க அப்படியே மெல்ல நடந்து கோயிலுக்கு உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா கோயில் ரொம்ப நீட்டா அழகா வச்சிருந்தாங்க சுத்தமா. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, சோழர் காலத்துல கட்டுனது. இந்த கோயிலோட மெயினா பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, 20 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய கோயிலா இருந்திருக்கு. இந்த கோயில்ல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆழி தேர் திருவிழா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பண்ணுவாங்க. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 300க்கும் மேற்பட்ட சிவலிங்க சிலைகள் இருக்கு. நீங்க வந்து இந்த கோயில்ல வந்து சுத்தி பார்க்கணும்னா, எப்படியும் கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆயிரும். ஏன்னா, அவ்வளோ சன்னதிகள், அவ்வளோ சாமி சிலைகள்லாம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எத்தனை பேர் இந்த திருவாரூர் தியாகராஜ கோயில் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு தான் சாமி பார்த்து முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்து உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் சொன்னார், அன்னதானம் போடுவாங்க, 12 மணிக்கெலாம் டோக்கன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு டோக்கன் வாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். நான் வேறு டோக்கன் வேறு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக டோக்கன் வாங்கியாச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அன்னதானம் போடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76வது டோக்கன் கிடச்சிது. ஃபஸ்ட்டு பந்தி கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. 2 குழம்பு, 2 கூட்டு. கோவிலில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கொடுப்பனை வேணும். இன்றைக்கி இந்த கோயிலில் சாப்பிட்டு தான் போகணுன்னு இருந்திருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு ரூம் போயிட்டோம். ரூம் போயிட்டு நைட்டு வந்து சென்னைக்கு கிளம்பணும். அதனால் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். நான்வெஜ் தான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டிஷ்ஷில் வாங்கிட்டு அதை மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். என்னதெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 3 சிக்கன் பிரியாணி, 1 சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, புரோட்டா, அந்த மாதிரி ஒரு 4, 5 ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி தான் இருக்கிறது அல்டிமேட்டு. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:15 தான் ட்ரெயினு. நாங்கள் வந்து 10:45 வந்துட்டோம். நாங்கள் வந்து இன்னும் 2, 3 இடத்துக்கு போகலான்னு நினச்சோம். பார்த்தா அந்த மழை வேறு வந்துருச்சு. அதனால் போக முடியல. சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.